பக்கத்து வீட்டுக்காரனை வைத்து நம்மை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கு. கிதாபுகள்ல வரலாற்றில் எழுதுறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் பிரிச்சான். அந்த அழுகையின் காரணமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது அவங்க கண் பார்வையே போயிருச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க சகோதரர்கள் கூட்டிட்டு போவாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல விட்டுருவாங்க. இந்த வரலாறு தெரியும். இதற்கு காரணம் வரலாற்றில் எழுதுகிறார்கள், இதுக்கு அல்லாஹ் ஏன் இப்படி சோதிச்சான்? ஒரு நபி இல்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்ல தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரித்து அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் கஷ்டப்படுத்தினான், சோதித்தான் என்றால், ஒரு நாள் அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் மகனும் வீட்டுல நல்ல ஒரு பொரிச்ச கறியை சாப்பிட்றாங்களாம். பொரிச்ச கறியை சாப்பிட்றாங்க, சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்களாம். இவங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு ஒரே ஒரு சவுறு தான். அந்த சவுத்துக்கு அங்கிட்டு ஒரு அண்டை வீட்டார். அந்த அண்டை வீட்டார் எப்படிப்பட்டவர் என்றால் யதீமான அண்டை வீட்டார். அவரு இவங்க சாப்பிடுற அந்த கறியுடைய ஸ்மெல் இருக்குல்ல, அதை அவர் நுகர்ந்துட்டார். அவர் நுகர்ந்து விட்டார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயசான கிழவி அழுகிறாங்க. பக்கத்து வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்றாங்க, நமக்கு இந்த உணவு கிடைக்கலையேண்டு அவங்க அழுகிறாங்களாம். ஆனா இவங்க அழுகிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் போனாலும் கூட இவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஏக்கப்பட்டு அழுத அந்த அழுகையின் காரணமாக அல்லாஹ் தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரித்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்தான் என்று வரலாற்றில் எழுதுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அழுத அழுகைக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பிரித்து சோதித்தான் என்றால் பக்கத்து வீட்டுக்காரனுடைய நிலைமை எந்த அளவுக்கு முக்கியமானது. இந்த விஷயம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோன்னா அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தான் வீட்டு வாசல்லே எழுதி வச்சாங்களாம், யாராவது நோன்பு இல்லை அப்படின்னா என் வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்கன்னு எழுதி வச்சாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா அண்டை வீட்டார்களுக்கு நம்மால் முடிந்த ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும்.